மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், தினமும் தியானம் என்பது மிக்க முக்கியமானது. சத்சங்கம் என்பது மிக்க முக்கியமானது. எதற்காக இந்த தியானம், சத்சங்கம், சுவாத்தியாயம் இது மூணும் செய்யணும் என்றால், நாம் ஒரு கடவுள்மார்கள் என்ற ஒரு உணர்வு அனுபவபூர்வகமாக வரணும். எதற்காக வரணும் அப்படின்னா, மேல உலகங்கள்ல எல்லாமே நாம் எல்லோரும் ஒரு ஆன்ம ரூபத்தில் உள்ள கடவுள்மார்களாக இருக்கும் நமக்கு மனிதனின் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருக்கும் மனிதர்கள். We are all spiritual beings who descended on this earth for human experience, masters. அதற்காக நாம் எல்லோரும் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உலகத்தில் உள்ள விதிகள் ஃபாலோ ஆகணும். அதற்காக இங்க வருவதற்கு முன்னாடியே முதலாவது சுவாசம் எடுக்கிறோம் இல்லையோ, அந்த நேரத்திலேயே எல்லாம் மறந்துட்டோம். நம்முடைய உண்மையான ரூபம் எது, உண்மையான உணர்வு எது அப்படின்றது மறந்துட்டோம். அதுதான் உலகத்துல எல்லாரும் ஃபாலோ ஆக வேண்டிய ஒரு விதி. இங்க வந்ததுக்கு அப்புறம் வெறும் பௌதீகமான அனுபவங்கள் மற்றும் நமக்கு கண்ணுக்கு தெரியும், காதுக்கு கேட்கும், இந்த 5 சென்சரி ஆர்கான்ஸ் எது அனுபவம் கொடுக்குதோ அது மட்டும் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா நாம் எல்லோரும் கடவுள்மார்கள் என்ற ஒரு உணர்வு மறந்துட்டோம். அந்த உணர்வு திரும்பி வரணும் அப்படின்னா தியானம் என்பது பண்ணணும். அது என்ன சார், இந்த உலகத்திற்கு வந்ததே ஒரு பௌதீகமான அனுபவங்களுக்காக அப்படின்றீங்க, திரும்பி தியானம் பண்ணி அந்த கடவுள்மார்களுடைய உணர்வு எதற்காக வேண்டும் என்றால், மேலே இருக்கும் கடவுள்மார்கள், அதாவது நாம இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி வந்திருக்கிறோம். என்னன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறோம், எந்த வகையான பிறவி, எங்கே நம்முடைய லைஃப் என்பது இருக்கணும், யார் கூட இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே டிசைட் பண்ணி. ஒருத்தர் டீச்சராக இருப்பாங்க, இன்னொருத்தர் ராஜனாக இருப்பாங்க, இன்னொருத்தர் சேவகனாக இருப்பாங்க, இன்னொருத்தர் வியாபாரம் செய்யும் தொழிலாளராக இருப்பாங்க, இன்னொருத்தர் வேற ஏதோ செய்வார். தியானம் செய்யும் போது நாம் எல்லோரும் ஒரு ஆன்ம ரூபங்களாக இருக்கும் கடவுள்மார்கள் என்ற உணர்வுல நம்ம பார்க்கும்போது எல்லா பிறவிகளும், எல்லா தொழிலாளர்களும், எல்லா பாத்திரங்களும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி புரியவர். டீச்சராக இருக்கும்போது குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பார். ஒரு டெய்லராக இருக்கும்போது 4 பேர் நன்மைக்காக அவங்க சேவை செலுத்துவார், துணித்தை. ஒரு ராஜனாக இருக்கும்போது நாடுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். உலகங்கள் இருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் என்னென்ன சேவைகள் செலுத்தணுமோ அது எல்லாமே செலுத்துவார். அத மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எந்த பாத்திரம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலா எங்க நிற்கும் அப்படின்னா, நாம் எல்லோரும் சேவை செலுத்துறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த சேவை செலுத்தும் போது நமக்கு அற்புதமான அனுபவம், ஆன்ம திருப்தி என்பது கிடைக்கும். இந்த விஷயம் தெரியாமல் நாம் சேவை என்ற விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே வரமாட்டோம். அதுக்காக தியானம் என்பது பண்ணணும். எல்லா பாத்திரங்களும் ஒண்ணுதான். இங்க டீச்சர் பாத்திரம் பெருசு, ராஜன் பாத்திரம் தான் பெருசு, டெய்லர் பாத்திரம் தான் பெருசு அப்படின்றது எதுவுமே இல்லை. எதுவும் கீழே நிலையில இல்லை, எதுவும் மேல் நிலையில இல்லை மாஸ்டர்ஸ். எல்லாரும் ஒண்ணுதான். இந்த பிறவியில் ஒரு ராஜனாக இருக்கலாம், அடுத்த பிறவியில் அதே ஆன்மா வேற இன்னொரு ராஜனுக்கு சேவை செலுத்துறதுக்காக ஒரு சேவகனாக வருவான். அப்போனா அந்த ஆன்மா பெற்ற எந்த பிறவி பெருசு, எந்த பிறவி கீழ் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு பிறவியில் நல்ல பணக்காரனாக வருவாங்க, இன்னொரு பிறவியில் ஏழையாக வருவான். அங்கேயும் அனுபவங்கள் இருக்கு, இங்கேயும் அனுபவங்கள் இருக்கு. அதுவும் தேவை, இதுவும் தேவை ஆன்மா வளர்ச்சிக்கு. அப்போ நம்போது எது முக்கியமான பிறவி, எது தேவையில்லாத பிரிவு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல முடியாது. இந்த உணர்வு நாம் எல்லோரும் பார்க்கும்போது எல்லார் நடுவுலையும், ஒவ்வொரு மனிதர்கள் நடுவுலையும் ஒரு மதிப்பு அப்படின்றது வருது. ஓ நீங்க டீச்சரா, வணக்கம் ஐயா. ஓ நீங்க ராஜனா, வணக்கம் ஐயா. ஓ நீங்க டெய்லரா, தம்பி வணக்கம் அப்படின்ற ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட், யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த உணர்வு இல்லாம என்ன ஆகும் அப்படின்னா, சேவை என்ற ஒரு உணர்வு வராது. 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய செயல்கள் இல்லாம ஹிம்சை செய்வார்கள். ஹிம்சை என்பது செய்யக்கூடாது. இங்க மனித பிறவி மட்டுமே விரந்த நிலையான பிறவி கிடையாது. எல்லா உயிரினங்களுடைய பிறவிகளும் ஆன்மாக்கு தேவை.
ஆன்ம வளர்ச்சிக்கு. அப்படின்னும் போது மேல இருக்கும் அந்த கடவுள்மார்கள், ஆன்ம ரூபத்தில் உள்ள கடவுள்மார்கள் எல்லோரும் ஒரு ஆடுடைய உடலுக்குள்ள வந்து ஆடு கண்ணுல பார்க்கும்போது இந்த உலகம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வரும்போது அந்த ஆடு எத்தனை நாள் எத்தனை ஆண்டுகள் வேணுமோ அத்தனை ஆண்டுகளும் இருந்து போறதுக்கு அதுக்கு சுதந்திரம் இருக்கு. ஒரு புலியாக வந்து ஒரு ஹண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரும்போது அதுக்கும் இருக்கு சுதந்திரம். அதே போல் நமக்கு இருக்கு. அவங்களுக்கு இல்லாதது நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா புத்தி. அந்த புத்தியை பயன்படுத்தி எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் மனிதனுடைய கடமை. இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தியானம் என்பது மிக முக்கியம் மாஸ்டர். அதற்காக தினமும் தியானம் செய்யும் போது நமக்கு தெரியாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தெரிய வருது. மேலே இருக்கும் அந்த ஆன்ம தத்துவமாகட்டும், கடவுள் தன்மை ஆகட்டும், இங்கே பௌதிக உடலில் இருந்த அந்த தன்மையை நாம அனுபவிக்கணும். ஸோ இந்த மனித உடலுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் வேணும்னாலும் இருக்கலாம். கரெக்டான மெயின்டெனன்ஸ் நாம பண்ணும்போது இந்த உலகத்துல இருக்கும் பௌதிக அனுபவங்களும் மற்றும் மேலே உலகத்துல இருக்கும் அந்த தெய்வீக அனுபவங்களும் ரெண்டு சைமல்டேனியஸா நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு உடல் தான் இந்த மனித உடல். ஸோ அவ்வளவு சோஃபஸ்டிகேட்டடான உடல் நம்மக்கிட்ட இருக்கு மை டியர் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த உடலுக்கு, மனித உடலுக்கு சைவ உணவு மட்டுமே கொடுக்கணும், அசைவ உணவு கொடுக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கும் போது இயல்பாகவே எனது எனக்கு அப்படின்ற விஷயம் விட்டுட்டு சேவை என்ற விஷயத்திற்கு வந்துருவாங்க. எல்லாருக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு மூன்றாம் கண் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் மூன்றாம் கண்ணுல பார்த்துட்டு எல்லோரும் கடவுள்மார்கள் அப்படின்னு சொல்லி அனுபவம் பெறுவதற்கு அப்புறம் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, இல்ல அவங்களுடைய சத்சங்கம் கேட்டாலும் நமக்கு அந்த உணர்வு என்பது வருது. விஷன் வருதுல அப்படின்னாலும் எஸ் இவங்க சொல்றது கரெக்ட் அப்படின்ற ஒரு உணர்வு வருது இல்லையா, அந்த அனுபவம் போதும். மூன்றாம் கண் இருக்கணும், ஆஸ்ட்ரல் டிராவல் இருக்கணும், அவங்களுக்கு நல்லா வருது எனக்கு நல்லா வரல, அனுபவம் வரலையே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை மாஸ்டர்ஸ். அதுதான் பியூட்டி. சத்சங்கம் செய்தாலும் புத்தகங்களை வாசிச்சாலும் எது சரி எது சரி இல்லாதது அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குது இல்லையா, அதுவும் அனுபவம் தான். அந்த அனுபவத்தில் கூட ஆன்ம வளர்ச்சி என்பது கிடைக்கும் மாஸ்டர்ஸ். அதற்காக தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் மூணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நன்றி மாஸ்டர்ஸ். வணக்கம். தேங்க்யூ.